அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கும் ஒரு அழகான அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஆட்டின மாவை வந்து இட்லி தோசை அப்படி சுட்டுகிட்டே இருப்போம். அடி மாவு வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து இட்லிக்கு அது பயன்படாது. அது தோசையாக தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு புதுமையாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன் நான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த எவ்வளவு மாவு அடி மாவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து 2 முட்டையோ 3 முட்டையோ உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா உடச்சி ஊற்றி நல்லா மாவோடு சேர்த்து அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கருவேப்பிலை கொத்தமல்லியும் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு மிளகு சீரகத்தை நல்லா துருவி, இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு, இல்லைன்னா உரல் கல் இருந்து நல்லா குத்தி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பணியாரம் சுட்டீங்க அப்படின்னா பணியாரம் வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா உப்பி நல்லா புசு புசுன்னு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப சட்னி எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் ப்ளைனாகவே சாப்பிட்றலாம். ஆனால் நாங்கள் வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அப்படியே என்னோடய சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு மெத்தடும் சொல்கிறேங்க, தக்காளி பணியாரம். இது எப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு இருக்கோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு அதுக்கு எவ்வளவு தக்காளி, இப்போ கொஞ்சோன்னு, இப்போ ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு 2 தக்காளி போதும். இப்போ 5 பேர் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ரிவர்ஸில் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் பேஸ்ட்டாக அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து கொல கொலன்னு ஆயிரும். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும். அதை நல்லா அதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகு சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு அதில் நல்லா அடிச்சுட்டு இதுக்குள்ளே ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கலந்துக்கிறணும். கலந்துட்டு இதில் 2 முட்டையை ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பணியாரம் சுட்டிங்க அப்படின்னா பணியாரம் சூப்பராக இருக்கும். இதுக்கு பேர் வந்து தக்காளி பணியாரம், தக்காளி முட்டை மிளகு பணியாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 மெத்தட்லையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு என்ன சட்னி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாய் தேங்காய் பொரிகடலை சட்னி தாங்க வச்சேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு தேங்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, பொரிகடலை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை பட்டை வத்த வைக்கணுமோ 2 3 வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துட்டிங்க, கொஞ்சம் போட்டு அடித்து எடுத்துட்டு இந்த பணியாரத்தோடு வச்சு சுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அமக்கரமாக இருக்குங்க இந்த பணியாரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு விதவிதமான நம்ம வந்து டிஃபன் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை பாராட்டுவாங்க. நம்மளும் ஒரு புதுசாக செஞ்சு கொடுத்தா திருப்தி நம்மளுக்கும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை சுட்டோன்னே என் பசங்களும் சரி என் வீட்டுக்காரும் சரி சாப்பிட்டுட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நானாக ட்ரை பண்ணது. எந்த யூடியூப் சேனலையோ எதையோ பார்த்து நான் ட்ரை பண்ண கிடையாது. நான் இதில் போடுற எல்லா சமையலுமே வந்து நானாக செய்கிற சமையல் தாங்க. யூடியூப்லாம் பார்த்து நான் செய்ய மாட்டேன். நானாக எனக்கு என்ன தோணுதோ செய்வேன். ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் பார்ப்பேன்னா எல்லாத்தையும் பார்த்து அப்படியே வந்து செய்ய மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிருவேன். அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் என்னோடய பங்கும் கொஞ்சம் இருக்கணும்ல, அதுக்காண்டி என்னோடய பங்கையும் அதில் கலந்துக்கிட்டு நான் செஞ்சுருவேன். அது ஒரு வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறப்ப தான் அந்த சமையல் வந்து ஒரு நல்ல ருசியான சமையலாக நல்லா அமையும். இதுக்காண்டி தான் சொல்கிறேன். நம்ம சும்மா இருக்கிற நேரங்களில் சும்மா எதுக்கெடுத்தாலும் வந்து நம்ம செஞ்சதே திரும்ப திரும்ப செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். நான் சொன்னது அடி மாவில் சொன்னது. இப்போ வந்து நம்ம நார்மல் தோசை மாவு இருக்குல்ல, அதுலேயுமே இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி தோசைக்கு தக்காளியில் நான் எப்படி பணியாரத்துக்கு ஃபாலோ பண்ணேனோ அதே மாதிரி அந்த மிளகு முட்டை பணியாரத்துக்கும் இந்த தக்காளி முட்டை பணியாரத்துக்கும் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதே ப்ராசஸை வந்து இந்த தோசைக்கும் நீங்கள் பண்ணி சுட்டிங்க அப்படின்னா இந்த தோசை ரொம்ப சூப்பராக வரும், அருமையாக இருக்கும். இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம் சொந்தங்களே.